இருட்டும் வெறுப்பு நிறைஞ்ச உலகத்துல கிருபையும் அன்பும் நிறைஞ்ச தேவன் ஒருவர் இருக்கிறார். எஸ், யூ கேன் லிவ். எஸ், there is hope. இயேசு கிறிஸ்துவின் மூலமா அவர் சிலுவையில செஞ்சு முடிச்ச வேலையின் நிமித்தம் நீங்க ஜெயிக்க முடியும். எஸ், you can enjoy life. ஆமென். அவர் நல்லவர். அவரை போல ஒரு நல்ல தேவன் யாருமே இல்லை. ஆமென். உங்க பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லுங்க, அவரை போல ஒரு நல்ல தேவன் யாருமே இல்லை. ஆமென். God is good all the time and all the time God is good. பாருங்க, நம்ம பைபிள்ல பார்க்குறோம், அநேக இடத்துல மனுஷர்கள் பலவீனனா யோசிக்கும் போது, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் எதுக்கும் யூஸ் இல்லை அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது, கர்த்தர் ஒரு வாட்டியும் அவங்க பக்கத்தில் போய், உன்னால் முடியும், உன்னை பலப்படுத்துறதுக்காக நான் ஒருத்தர் இருக்கிறேன், உன்னை உயர்த்துறதுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள உயர்த்தி வைக்கிறார். எத்தனை பேரை பார்க்குறோம் நம்ம. யாக்கோபு ஒரு எத்தன் ஓடி போய் ஒழிச்சுக்கிறார். வீட்டில் யாரை மதிக்கல ஆண்டவர்னு ஒரு இடத்துல போய் தூங்குறாரு. அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன்னு. எவ்வளோ நல்ல தேவன். இன்னைக்கு அதே தேவன் நம்மளோட இருக்கிறார். நம்ம கூட இருந்து நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ பலவீனனா இருக்கலாம், ஆனா நான் பலவானா இருக்கிறேன். ஒரு நாளும் உன்னை பலப்படுத்தி உன்னை முன்னாடி கொண்டு போய் உன்னை வாழ வைக்க வல்லவராக இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். கரங்களை தட்டி இந்த பாடலை நம்ம பாட போறோம். நல்லா கரங்களை தட்டி சந்தோஷமா எல்லாருமே சேர்ந்து நல்லா கரங்களை தட்டலாமா ஜோரா. ஓ, அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் நம்மளை உயர்த்துகிறவர், அவர் பலப்படுத்துகிறவர், அவர் அதிசயம் செய்கிறவர், அவர் அற்புதமானவர். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தங்கள் செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தங்கள் செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். எல் எஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எல் எஷூரன் எந்தன் துதிகளில் வாசம் செய்பவரே. எல்லாரும் சொல்லுங்க, எல் எஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எல் எஷூரன் எந்தன் துதிகளில் வாசம் செய்பவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. மீட்டு கொண்டேன் என்றீரே, என்னை மீட்டு கொண்டேன் என்றீரே. எல் எஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எல் எஷூரன் எந்தன் துதிகளில் வாசம் செய்பவரே. கரங்களை தட்டி சொல்லுங்க, எல் எஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எல் எஷூரன் எந்தன் துதிகளில் வாசம் செய்பவரே. பயப்படாதே பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. சந்ததி மேல் உம்மாவியையும், சந்தானத்தின் மேல் ஆசியையும். சந்ததி மேல் உம்மாவியையும், சந்தானத்தின் மேல் ஆசியையும். ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே, என்னில் ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே. எல் எஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. கரங்களை தட்டி, எல் எஷூரன் எந்தன் துதிகளில் வாசம் செய்பவரே.
என்று அழைக்கின்றவர், பலவான என்னை மாற்றினவர். நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தங்கள் செய்கின்றவர். முன்னின்று சத்துருவை துரத்துபவர். சொல்லுங்க, எனக்காக யுத்தங்கள் செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமைவர், இஸ்ரவேலின் நல்ல கரங்களை தட்டி எல் யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எல் யெஷூரன் எந்த துதிகளில் வாசம் செய்பவரே. எல் யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எல் யெஷூரன் எந்த துதிகள் வாசம் செய்பவரே. கடைசியா ஒரு வாட்டி சொல்லுங்க, எல் யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எல் யெஷூரன் எந்த துதிகள் வாசம் செய்பவரே. எல் யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எல் யெஷூரன் எந்த துதிகளில் வாசம் செய்பவரே. நல்ல கரங்களை தட்டி வீடுகள் தோறும் நம்ம நன்றி செலுத்தலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரெண்டு கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, எல் யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எல் யெஷூரன் எந்த துதிகளில் வாசம் செய்பவரே. இன்னும் சத்தங்களை உயர்த்தி, எல் யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எல் யெஷூரன் எந்த துதிகளில் வாசம் செய்பவரே. சந்தோஷமா கரங்களை தட்டி நம்ம தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா நம்ம நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள போறோம். அதனால இந்த லிங்கை இன்னொரு சில பேருக்கு நீங்க பாஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சான்ஸை பயன்படுத்திக்கங்க. ஸோ கர்த்தர் உண்மையாவே தப்பாமல் கனி கொடுக்குற ஒரு வருஷமாக நம்ம அத்தனை பேருக்கு அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இக்கட்டான சூழ்நிலைகள் மத்தியில், நிறைய சேலஞ்சஸ் மத்தியில் நம்ம வாழும்போதும் அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா நம்ம கனி கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பஞ்சகாலத்தில் ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் அப்படின்றத பார்க்குறோம். பஞ்சத்தின் மத்தியில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை செழிப்பாக வாழ வைக்கிறத நம்ம பார்க்குறோம். பஞ்சத்தின் மத்தியில் கர்த்தர் ஆபிரகாம் ஐஸ்வர்யவானா மாத்துறாரு, ஈசாக்கு. அதுக்கப்புறம் சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ஸில் அடிமத்தனத்தில் வாழும்போது கர்த்தர் ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ அவங்கள உயர்த்துறாரு, தானியேலை பிரைம் மினிஸ்டராக உயர்த்துறார். அப்படின்னா ஒன்று மட்டும் நம்மளுக்கு தெரியுது பாருங்களேன், சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் நம்மளுக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ சூழ்நிலைகள் நம்மளை பாதிக்குதுன்றது உண்மைதான். ஒரு சில மாற்றங்களுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்குறோம். ஆனால் கர்த்தருடைய தயவு மாறாதது. எல்லாரும் கை உயர்த்துங்க, கை உயர்த்தி சொல்லுங்கள், சூழ்நிலைகள் மாறலாம் ஆனால் என் கர்த்தர் மாறல. சொல்லுங்கள் பார்க்கலாம். சிச்சுவேஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது ஆனால் என்னுடைய தேவனுடைய வாக்கு தத்தங்கள் சேஞ்ச் ஆகுறது இல்லை. மோசே மறிச்சு போயிடுறாரு. கர்த்தர் யோசுவா கிட்ட சொல்கிறார், ஜனங்களை கூட்டிகிட்டு வழி முன்னாடி போ அப்படின்றார். அப்படின்னா மோசே அவருடைய பயணத்தை முடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோட இருப்பேன் அப்படின்றார். மோசே இறந்துட்டார், ஜனங்களாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆனால் யோசுவா 1 அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார், மோசேக்கிட்ட நான் சொன்னது போல கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு நான் சுதந்திரமாக்கி தர்றேன் அப்படின்றார். அப்படின்னா அவருடைய வார்த்தை மாறல. என்ன வேணால் மாறலாம் பாருங்கள் இந்த உலகத்தில். ஜனங்க அவங்க நம்ம மேலே காட்டுற அன்பு மாறலாம், இல்லை ஜனங்களே நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் கூட போயிடலாம். ஒரு சில பேர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்கள நம்ம இழந்தும் போயிடலாம் மரணத்து நிமித்தம். ஆனால் விஷயம் இதுதான், கர்த்தர் மாறுறதில்ல, அவருடைய வாக்கு தத்தங்கள் நம்மளுக்கு எப்போவுமே சொந்தமாக இருக்குது. ஆமென். ஸோ தப்பாமல் கனி கொடுக்குற வருஷம் 2024 நம்ம அத்தனை பேருக்கும் தப்பாமல் கனி கொடுக்குற வருஷம். திஸ் இஸ் த இயர் ஆஃப் அன்ஃபெயிலிங் ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஆமென். எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க? அதை உங்களுக்காக பிலீவ் பண்ணுறீங்களா? வாங்க கைகளை ஒருத்தி ஜெபிக்கலாமா? அந்த நேரத்தில் ஒரு 15 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் எடுத்து அப்படியே நம்ம ஜெபம் பண்ணி சொல்லலாம். ஆண்டவரே,
தப்பாமல் கனி கொடுக்கறதுக்கு நீங்கள் வழிவகுத்து கொடுத்தீங்க. தப்பாமல் கனி கொடுக்கறதுக்காக இந்த வருஷத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே. அன்ஃபெயிலிங் ஃப்ரூட்ஃபுல்னஸ் இன் ஜீசஸ் நேம், இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில். ஃப்ரூட்ஃபுல்னஸ்னா என்னது? கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுறது, அதுதான் ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஃப்ரூட்ஃபுல்னஸ்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. ஃப்ரூட்ஃபுல்னஸ்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிற கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுறது, accomplishing God's purpose in our lives. ஆமென். Thank you Holy Spirit. இன்னைக்கு எங்கள் அனைவரோட பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ரைட், லெட்ஸ் கோ டு Luke chapter 10 verses 38 to 42. உங்களுக்காக அந்த வசனங்களை நான் படிக்கிறேன் பாருங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த பேசேஜ் ஒரு வகையில் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பேசேஜாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில தடவை கன்ஃபியூசிங் பேசேஜாகவும் மாறிடலாம். ஏன்னா இந்த இடத்துல மார்த்தாள் ஒரு நல்ல விஷயத்த செய்கிறாங்க, அவங்களுக்கு சகாயம் இல்லாத மாதிரி இருக்குது. அப்புறம் என்ன நல்ல விஷயங்களை செய்யக்கூடாதா? எல்லாரும் மரியாள் மாதிரி ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்துட்டா யார் போய் வேலை செய்கிறது, யார் சம்பாதிக்கிறது, யார் பில்ஸ் பே பண்ணுறது, யார் வீட்டு வாடகை பே பண்ணுறது, யார் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறது? நான் வெறும் ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்துருக்க முடியுமா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது. ஒரு பக்கம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும், நானும் மரியாதை போய் இருக்கணும் அப்படின்றோம். இன்னொரு பக்கம் மார்த்தாள் செஞ்சது தவறுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனால் நம்மளுக்கு அப்படியே ஒரு எண்ணம் வந்துடுது, அப்போ என்ன நம்ம மார்த்தாளாக இருக்கக்கூடாதா? இப்போ நல்லா கவனிங்க, எப்படி இந்த பேசேஜை நம்ம இன்டர்பிரேட் பண்ணுறது நம்மளுடைய லைஃப்பில். இந்த பேசேஜில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, மார்த்தாளுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு இடையூறல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, ஒரு இன்டரப்ஷன். பார்த்தா அது ஜீசஸுடைய பிரசங்கத்துக்கு நடுவில் வந்து ஒரு இன்டரப்ஷனாக போகிறது. அதனால் வாழ்க்கையின் இடையூறுகள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாட் டு யூ டூ இன் த மிட்ஸ் ஆஃப் லைஃப்ஸ் இன்டரப்ஷன்ஸ். இப்போ நம்ம எல்லாருக்குமே பிளான்ஸ் இருக்குது. ஆனால் எல்லா டைமும் அந்த பிளான்ஸ் ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை, இன்டரப்ட் ஆகுது. ஏதோ ஒரு பிளான் டிஸ்டர்ப் ஆயிடுது. இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட பிளான் இருந்துச்சு, ரொம்ப முக்கியமான பிளான் இருந்துச்சு. மத்தியானமாக அந்த இடத்துக்கு போகும்போது நான் போட்ட திட்டம் வேலை செய்யலை. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துச்சு, அந்த இடத்துல ஒரு மனசு கவலையும் வந்துருச்சு. ஆனால் நான் ரியலைஸ் பண்ணுறேன், வாழ்க்கைன்றது இன்டரப்ஷன்ஸ் நிறைஞ்ச ஒரு ஜேர்னி தான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கம் ஆன், how many of you will agree that life is full of interruptions? நம்ம திட்டங்களை போடுறோம், ஆனால் சங்கீதம் 37:5 சங்கீதக்காரன் எழுதுறது போல தான், உன்னுடைய திட்டங்களை கர்த்தருக்கு அர்ப்பணிச்சிரு. commit your ways to the Lord, trust in the Lord and commit your ways to him. அவர் உன்னை வழி நடத்துவார், அவர் செவ்வையாக்குவார் உன் பாதைகளை அப்படின்றார். அப்போ பிளான் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், பிளான் பண்ணிவிட்டு அந்த பிளானை ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம விட்டு கொடுக்க கற்றுக்கணும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி 25 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த பிள்ளை தான் ஈசாக்கு. ஒரு நாள் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, ஈசாக்க எனக்கு நான் காட்டுற மலையில் எனக்கு பலி கொடுத்துரு அப்படின்னு. இது என்ன கதையாக்குது ஆண்டவர்? நீங்கள் கொடுத்த பிள்ளை, இவன் மூலமாக ஜாதியாக்குவேன், என்ன பெரிய ஜாதியாக்குவேன்னெல்லாம் சொன்னீங்க, இப்போ அவனையே கேட்குறீங்களே அப்படின்னும் போது, you see, Abraham's plan was interrupted. Life is full of interruptions. ஓகே, போடுங்க பார்க்கலாம், சாட் பாக்ஸில் இன்டரப்ஷன்ஸ்ன்னு போடுங்க, அந்த ஸ்பெல்லிங் கூட கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும் பாரு, இன்டரப்ஷன் அப்படின்னு சொல்லி. இடையூறுகள், குறுக்கீடுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். குறுக்கீடுகள், வாழ்க்கையின் குறுக்கீடுகள். நல்லா போயின்னு இருக்க சடார்னு குறுக்கால ஏதாவது வந்து நம்ம பிளானையே டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். அங்கேருந்து புதுசாக அடாப்ட் ஆகணுமா இருக்குது, புது பிளான்குள்ளே வரணுமா இருக்குது. அதை சரி பண்ணி ஏற்கனவே வச்ச பிளானை நிறைவேற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு டக்கு நம்ம நிறைவேற்றணுமா இருக்குது. அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இன்டரப்ஷன்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. பாருங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட், இந்த பேண்டமிக், இந்த கோவிட் வைரஸ் உடைய அந்த பேண்டமிக் ஒரு பெரிய இன்டரப்ஷனாக இருந்துச்சு. யார் எதிர்பார்த்தா? வீட்டுக்குள்ளவே பல நாட்கள் நம்ம அடைஞ்சு கிடப்போம்னு யார் எதிர்பார்த்தா?
ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றாங்க. பெரியோர்கள் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி ரொம்பவே நம்மளுடைய பிளான்ஸ் எல்லாம் இன்டரப்ட் ஆகணும்னு யார் நினச்சி பார்த்தா சார் நல்லா ஆஃபீஸ் போய் வேலை செஞ்சவங்க இப்போ நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு உடனே என்ன தெரிஞ்சுக்கணும், இட்ஸ் அ காம்பினேஷன். என்ன காம்பினேஷன் அது? ப்ரோஸும் இருக்குது, கான்ஸும் இருக்குது, நல்ல விஷயங்களும் இருக்குது, அதில் ஒரு சில கடினமான விஷயங்களும் இருக்குது. ஒன்று நல்ல விஷயம் என்னென்னா, ரெடி ஆகிட்டு டிராஃபிக்கில் சிக்கி அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு போய் வேலை செஞ்சுட்டு வரணும்னு இல்லை, வீட்டுக்குள்ளே இருந்தே வேறு ஷர்ட் மட்டும் மாற்றிட்டு ஆறாமல் டெஸ்க்டாப்பில் அதை பார்த்துட்டு நம்ம வேலை செஞ்சு முடிச்சிட முடியும். ஆனால் விஷயம் இதுதான், அதில் ஒர்க் டைமிங்ஸ் உடைய லிமிட் இல்லை அப்படின்றாங்க. எப்போ வேணாலும் செஞ்சு முடிக்கணுமா இருக்கும், வீட்டில் தானே இருக்கிற இன்னொரு ப்ராஜெக்ட் செஞ்சு முடிச்சிருன்னு சொல்லிடுவாங்களாம். அது மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளேயே நிறையா வேலைங்க இருக்கும். அப்போ நிறைய கணவர்கள் சொல்கிறாங்க எப்படி அவங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறாங்க, ஆனால் கூடவே தக்காளியை நறுக்கி குத்துனுந்தாங்க, வெங்காயத்தை நறுக்கி குத்துந்தாங்கன்னு. இன்டரப்ஷன்ஸ் ஆதர். அதில் வேறு நடுவில் பிள்ளைங்க வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போகிறது அந்த ஜூம் மீட்டில். இன்டரப்ஷன்ஸ் ஆர் தேர் எவ்ரிவேர். டிராஃபிக் அப்படின்னும் போது அதில் இன்டரப்ஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். நல்லா கவனிங்க, எப்போது ஒரு தடவை எந்த விதமான ஒரு பிரச்சனையோ இல்லாமல் ரிலாக்ஸ்டாக போவோம். ஏன் ஒரு 1/4 மணி நேரம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னு நம்ம போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா டிராஃபிக் கிளியராக இருக்கும், டிராஃபிக் போலீஸ்மேன் இருக்க மாட்டாங்க, எந்த வித இன்டரப்ஷனும் இல்லை, ஆறாமல் போய் சேர்ந்துருவோம். ஆனால் என்னைக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போயின்னு இருக்கிறோமோ ஆஃபீஸ்க்கு, என்னைக்கு ஒரு முக்கியமான கூட்டம் இருக்குது, ஏற்கனவே 5 நிமிஷம் லேட்டுன்னு போகிறோமோ, அன்னைக்கு பார்த்து எங்கே பார்த்தாலும் ரெட் லைட்டு சிக்னலில், அன்னைக்கு பார்த்து கரெக்டாக நீங்கள் ஆஃபீஸ் கிட்ட போகிற நேரத்தில் ஒரு ஆஃபீஸர் நிப்பாட்டிட்டு ஷோ மீ யோர் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லுவார். அப்போ யோசிக்கிறோம், நம்ம லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் இன்டரப்ஷன்ஸ். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் இன்டரப்ஷன்ஸ். ஒரு சில பேர் இருக்கிறாங்க பாருங்க, நம்ம ஏதாவது கதையை சொன்னோன்னா அந்த கதைக்குள்ளே அவங்களுடைய கதையை நுழைப்பாங்க, நம்மளை சொல்லவே விட மாட்டாங்க. அது ஒரு இன்டரப்ஷன். அப்போ இன்டரப்ஷன்ஸ் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. C.S. Lewis அப்படின்ற தேவ மனிதன் சொல்கிறாரு, the truth is of course that what one regards as interruptions are precisely one's life. வல்லமையான கர்த்தருடைய போதகர், ஆசிரியர், தியாலஜியன் அவர் சொல்கிறாரு, the truth is what one regards as interruptions are precisely one's life. வாழ்க்கையில் இடையூறுகளும் குறுக்கீடுகள் இருக்கிறது வேற. அவர் சொல்கிறாரு, நம்ம வாழ்க்கையே குறுக்கீடுகள் நிறைஞ்சது. இன்ஃபேக்ட் இன்டரப்ஷன்ஸ் ஆர் வாட் மேக் அப் அவர் லைஃப். இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா, could God cause interruptions? Come on, நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். Is it possible that God can cause interruptions in our life? கர்த்தரால் நம்ம வாழ்க்கையில் குறுக்கீடுகளை கொண்டு வர முடியுமா? எஸ், அப்சல்யூட்லி பாசிபிள். ஏன்னா அநேக தடவை கர்த்தர் நமக்கு குறுக்கீடுகளை கொண்டு வந்து நம்ம ரொம்ப வேகமாக போகும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போல, ஏதோ ஒரு விபத்துலேருந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போல நமக்கு ஒரு சில தடைகளை கொண்டு வர முடியும். ஏன்னா கர்த்தராலையும் தடைகளை கொண்டு வர முடியும். God can bring interruptions in our life. ஸோ ஜேம்ஸ் தான்ஹெல் அப்படின்ற ஒரு சர்ச்சில் அருமையான ஒரு பெயிண்டிங் செஞ்சுட்டு இருக்கிறார், சென்ட் பால்ஸ் கத்தீட்ரலில். அப்போ அவர் ரொம்ப கூர்ந்து கவனித்து அந்த பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அதை அப்சர்வ் பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் பின்னாடி போனாராம் பாருங்க. அவருக்கு தெரியாதது என்னன்னா, அவர் எவ்வளோ பின்னாடி போயிட்டு இருந்தார்னா, அவர் இருந்தது ஒரு குறிப்பிட்ட எலிவேஷனில் இருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனார்னா அங்கேருந்து விழுந்து பலமாக அடிபட்டிருக்குமா அவருக்கு. ஆனால் அவர் அவ்வளோ பின்னாடி போகிறத தெரிஞ்சுக்கிட்டு, நல்லா கவனிங்க, அவ்வளோ பின்னாடி போகிறத தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது இவர்கிட்ட பேசணுமே, எப்படியாவது இவர் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி அவர் கூட ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாராம். அவர் என்ன பண்ணாராம், அவர் கையில் இருக்கிற பெயிண்ட் பாட்டில் அதை எடுத்து, நல்லா கவனிங்க, சூப்பராக பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறார் கேன்வஸில், பின்னாடி போகிறார் அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு. அவர் விழுந்துடக்கூடாதுன்றதுக்கு அந்த பெயிண்ட் எடுத்து கொஞ்சம் லைட்டாக அந்த கேன்வஸ் மேலே திரிச்சு விட்டாராம். இந்த ஜேம்ஸ் தான்ஹில் அப்படின்ற ஒரு வேகமாக ஓடி வந்தார் அந்த பெயிண்டிங்கை காப்பாற்றுறதுக்காக. அந்த அசிஸ்டன்ட் மேலே கோப்பட்டு கேட்டாரா, என்னடா பண்ணிட்டு இருக்கிற, நான் எவ்வளோ நல்லா பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் சொன்னாரா, ஐயா கொஞ்சம் இருந்தால் நீங்கள் கீழே விழுந்திருப்பீங்க, அதனால தான் அப்படி பெயிண்ட்டை நான் அப்படி தெளிக்கிற மாதிரி நான் செய்யணுமா இருந்துச்சு. God can interrupt our plans. 9/11 அமெரிக்காவில் ஒரு பெரிய தீவிரவாத தாக்குதலின் சம்பவம். அது 3000 பேர் மரிச்சு போனாங்க பாருங்கள். காலையில் 9:45 ஃப்ளைட்டை கொண்டு தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணி 3000 பேர் மரிச்சு போனாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த டவர்ஸில் வேலை செய்ய வேண்டிய ஒரு சில பேர் வராமல் தப்பிச்சிட்டாங்க. ஹவு டிட் தட் ஹேப்பன்? அதை ரிசர்ச் பண்ணாங்க பார். அதை அந்த ஸ்டோரிஸை கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாராம், நான் ஏன் 9:15 ஆஃபீஸில் இருந்திருக்கணும், நான் ஏன் இல்லைன்னா, அவர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, நான் புது ஷூ வாங்கினேன், புது ஷூ வாங்கிட்டு போட்டு போகிற ஷூ பைட், ஐ ஹேட் திஸ் நியூ ஷூ பைட், சரியா? ஸோ அதனால் கொஞ்சம் காயம் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி நடுவில் அந்த ஷூவை மாற்றிட்டு வேறு ஷூவை போட்டுட்டு போகலான்றதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சு. ஆனால் லேட்டாக போனது நிமித்தம் உயிர் தப்பிச்சார். இன்னும் ஒருத்தர் ஃப்ளவர்ஸ் வாங்கணும்னு கடைக்கு போயிருக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஃப்ளவர்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு.
அந்த டிலே நிமித்தம் அவர் அன்னைக்கு அந்த டவர்ஸில் இல்லை. அந்த ஃப்ளைட் அட்டாக் ஆகும்போது அவர் தப்பிச்சிட்டார். என்னன்னு பார்த்தா அவர் கடையில் டிலே ஆயிடுச்சு அப்படின்றார். இன்னொருத்தர் நல்லா கவனிங்க, என்ன மாதிரி ஆச்சரியம் பாருங்களேன். நல்லா ரெடி ஆகிட்டு வீட்டை விட்டு கிளம்பி இருக்கிறாங்க. சடார்னு அவங்க பிள்ளைங்க விளையாடும் போது ஷர்ட் மேலே எதையோ ஒன்று தூக்கி போட்டாங்களாம் பாருங்கள். ஷர்ட் அழுக்காயிடுச்சான். அடட, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, இதில் வேறு ஷர்ட்டை மாற்றணுமா, ஆனாலும் பரவாயில்ல மாற்றிட்டு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு போய் ஷர்ட்டை மாற்றிட்டு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா the towers were on fire. They were coming crashing down. What is happening? God can use the interruptions in our life, amen, to save our lives. Okay, எல்லாரும் chat boxல போடுங்க பார்க்கலாம். Life is full of interruptions ன்னு போடுங்க. Life is full of interruptions. And number 2, I want you to make this note. God can cause interruptions. கர்த்தர் குறுக்கீடுகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர முடியும். Yes, God can bring interruptions in our life. Why would God cause interruptions? Number 1, maybe God is protecting us. Matthew 11:28 நான் உங்களுக்காக நான் படிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 29ஆம் வசனம் பாருங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாவும் இருக்கிறது என்றார். கவனிச்சிங்களா? அதில் என் நுகத்தை உங்க மேலே போட்டுக்குங்க, என் கூட நடந்து வாங்க அப்படின்றார். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் நம்ம படிக்கிறோம். வாக் வித் மீ இன் த ரிதம்ஸ் ஆஃப் கிரேஸ் அப்படின்றார். கிருபையின் தாளங்களில் என் கூட நடந்து வாங்க, ரஷ் பண்ணிட்டு போக வேண்டாம், நான் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன், ஒரு சில குறுக்கீடுகளை நான் தான் கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். There's this prophet, his name is Bernard. ஒரு நாள் ஒரு ஊழியத்தின் விஷயமாக ஒரு இடத்துக்கு போகணுமா இருக்குது. பில்டிங்ல இருந்து ஒரு கீழே இறங்கணும். He's right at the elevator. எலிவேட்டருடைய பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாரு. The elevator doors open. While he's just about to get into the elevator, somebody pulls him from behind. அப்படிதான் அவருக்கு தெரியுது. யாரோ ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிற மாதிரி, இவர் உள்ளேயே போல அப்படின்னு நின்றுட்டாராம். திரும்பி பார்த்தா யாரையும் காணோம். அப்போ இவர் நினச்சாரா, ஆண்டவர் தான் என்ன ஏதோ பிடிச்சி இழுக்கிறார் அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிங்க, எலிவேட்டர் டோர் க்ளோஸ் ஆகுது, எலிவேட்டர் கீழே இறங்குது, செவரல் ஃப்ளோர்ஸ் மேலே அந்த எலிவேட்டருடைய ரோப்ஸ் அந்த விழுது. நல்லா கவனிங்க, அதில் இருக்கிற 3 பேர் மரிச்சு போகிறாங்க அன்னைக்கு. What is happening? God interrupted his plan and God saved his life. There was a believer. He had planned to be on a flight. He's traveling from one place to another. அவர் அதுக்காக ரெடி ஆகிட்டு போகிறாரு. ஆனால் ஹெவி டிராஃபிக் அன்னைக்கு. அந்த டிராஃபிக் மத்தியில் போய் ஏர்போர்ட்டில் போய் நிற்கிறாரு. ரஷ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் பிஃபோர் எனிதிங் குட் ஹேப்பன், யூ நோ வாட் ஹேப்பன்ஸ்? அவர் பார்க்குறாரு, அவருடைய ஃப்ளைட் கிளம்பிருச்சு. நல்லா கவனிங்க, இட்ஸ் டேக்கிங் ஆஃப். அவர் அப்படியே போய் நின்னாரா, ஐயோ ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சேன்னு சொல்லி. த ஃப்ளைட் இஸ் டேக்கிங் ஆஃப். நல்லா கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு வந்த உடனே சடன்லி தேர்ஸ் அ பிளாஸ்ட் அண்ட் த ஃப்ளைட் த பிளேன் கிராஷஸ். என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில் குறுக்கீடுகளை தேவனால் கொண்டு வர முடியும். 2வது அதை ஞாபகம் வச்சுங்க, குறுக்கீடுகள் மூலமாக கர்த்தர் நம்மளை டெவலப் பண்ணுவார். ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றணும்னா அவருடைய திட்டங்களுக்கு நம்ம இணங்கணுமா இருக்குது. நம்ம அவருடைய திட்டத்துக்கு இணங்கும்படி அவர் இந்த குறுக்கீடுகளை கொண்டு வர்றாரு. ஏன்னா சில நேரத்தில் ரொம்ப வேகமாக போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையின் தீர்மானங்கள் பொறுத்த வரைக்கும் God is slowing us down because he is developing us. 3வது ஞாபகம் வச்சுங்க, God is setting us up for the miraculous. எழுதிங்க பார்க்கலாம். எங்கெல்லாம் கர்த்தர் ஒரு குறுக்கீடை கொண்டு வர்றாரோ அங்கெல்லாம் ஒரு அற்புதத்துக்காக நம்மளை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். அப்போ ஞாபகம் வச்சுங்க, வாழ்க்கையில் குறுக்கீடுகள் வரும்போது, வாழ்க்கையில் இன்டரப்ஷன்ஸ் வரும்போது, உங்களுடைய திட்டம் ஒன்று அடுத்து ஒன்று இப்படியே பிளான் போட்டே போகிறீங்க, பார்த்தா டக்குன்னு இன்டரப்ஷன் வருது, உங்கள் வாழ்க்கையே அப்படியே ஸ்டாப் ஆகிற மாதிரி ஆகுது. பட் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ டுடே, number 1, God may be protecting you from something. Number 2, God is developing you. Number 3, God is setting you up for the miraculous. அற்புதங்களுக்காக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கீடுகளை அனுமதிக்கிறார். அப்போ குறுக்கீடுகள் வரும்போது அதில் நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடக்கூடாது. பட் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்குறோம், ஜீசஸே ஒரு இன்டரப்ஷன் அனுபவிச்சுட்டு இருக்கிறார். முதலாவது பாருங்கள், மார்த்தாளுடைய வாழ்க்கையில் ஒரு இன்டரப்ஷன் அன்னைக்கு. எந்த வகையில்? இப்போ ஜீசஸ் வீட்டுக்கு வர்றார். இப்போ அவர் தனியாக வந்தார்னா வேற, ஆனால் அவர் கூடவே 12 சீஷர்கள் வர்றாங்க. 12 grown men are coming to your house. What would you do? You have to serve them food. அந்த காலத்தில் வீட்டுக்கு இன்வைட் பண்ணால் கண்டிப்பாக உணவை பகிர்ந்துக்கணுன்ற ஒரு அருமையான ஒரு ப்ராக்டிஸ் அவங்களுக்கு இருந்தது. அது ஃபெலோஷிப், அது ஃப்ரெண்ட்ஷிப். அப்போது அந்த வீட்டு ஸ்திரீகள் ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சு ஒரு சில மணி நேரங்கள் எடுத்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம் பார்.
ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த சாப்பிட்ற அந்த அனுபவமே பல மணி நேரங்கள் எடுக்குமா. இப்போ கவனிங்க, ஜீசஸ் அவங்க வீட்டுக்கு வந்துட்டார். இமீடியட்டாக இப்போ மார்த்தாள் என்ன பண்ணுமா இருக்குது, ஒருவேளை 12 பேர் கூட தான் வந்திருக்கிறாருன்னு நம்ம அசியூம் பண்ணிட்டு இருக்கிறோம். 13 பேருக்கு டோட்டலாக சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணும். திஸ் இஸ் அ சேலஞ்ச். See, we all understand. 2 பேர் அன்றைக்கி டின்னருக்கு ஜாயின் பண்ணுறாங்கன்ன உடனே கெஸ்ட்டுங்க, நம்ம ஆனர் பண்ணுற கெஸ்ட்டுங்க வராங்கன்ன உடனே இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணணும்னு நினைக்கிறோம், வீட்டை கொஞ்சம் அதிகமாக சுத்தமாக்கணும்னு நினைக்கிறோம், ஸ்பெஷலான உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் 13 பேர் புதுசாக வர்றாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் மார்த்தாளுக்கு அன்றைக்கி? இமேஜின் பண்ணுங்கள், மார்த்தாளுடைய வீட்டுக்குள்ளே அன்றைக்கி போனால் எப்படி இருக்கும்? மார்த்தாள் டக் 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 வீடை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சோஃபாவை டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, டைனிங் டேபிளை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, இல்லைனா வாட் எவர் தேர் சிஸ்டம் வாஸ், திவான்ஸ் அண்ட் கட்டலுங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் வீடை சுத்தப்படுறது மட்டும் இல்லை, இப்போ வேகமாக கடைக்கு போகணும், காய்கறி வாங்கிட்டு வரணும், ஒருவேளை மீன் வாங்க போகிறாங்களோ, இல்லை இஸ் ஷீ கோனா ஸ்லே அ காஃப் ஆர் பை மீட், வி டோன்ட் நோ, பட் ஷீ ஹஸ் டு அரேஞ்ச் சம்திங். இப்போ 13 பேர் இருக்கிறாங்க, 13 பேர் ரொட்டி சாப்பிட போகிறாங்கன்னா அப்போ எவ்வளோ மாவை எடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ணுமா இருக்குது. ஷீ இஸ் இன் டு த ஒர்க் கம்ப்ளீட்லி. நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா என்னது, நான் தனியாக வேலை செஞ்சுன்னு இருக்கிறேனேன்னு உணர்றாங்க. எங்கே இந்த மரியாதை? இப்போ மார்த்தாள் தான் அக்கான்றது நம்மளுக்கு தெரிய வருது ரொம்ப தெளிவாக. இப்போ மார்த்தாள் இருக்கிறாங்க, எனக்கு சகோதரி இருந்தால் சகாயமாக இருக்குமே, எந்தெந்த சகோதரியை காணும்னு பார்த்தா மரியாதைன்றவங்க போய் ஜீசஸ் உடைய பாதத்தில் போய் உட்காந்து, இயேசுவே நீங்கள் பேசுங்க, உங்கள் வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி அவருடைய பாதத்தில் உட்காந்து வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ மார்த்தாள் பல தடவை மரியாளுக்கு சிக்னல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். கவார்னு வந்து ஜீசஸ் கிட்ட கோவமாக அவங்க நடித்து அவங்க வந்து அப்படி பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ பல தடவை மரியாள்கிட்ட கூப்பிட்டுருப்பா. அப்போ யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அப்படியே உள்ளே வந்து ஹால் ரூம்குள்ளே வந்து ஏதோ ஒரு கிளாஸ் எடுத்துன்னு போகிற மாதிரி வந்து மரியாள் கூப்பிட்டு போயிருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? மார்த்தாள் அப்படியே உள்ளே நடந்து வந்து மரியாள் உள்ள வரையா, சரி நான் போகிறேன் அப்படின்னு போயிருப்பாங்க. பல தடவை என்னடாது, நான் மட்டும் வேலை செய்யணுமா, இவ்வளோ வெங்காயத்தை நறுக்கணுமா இருக்குதே, இவ்வளோ கறியை வெட்டணுமா இருக்குதே, இவ்வளோ விஷயங்களை நான் செய்யணுமா இருக்குதே, ஐயோயோ யாரும் சகாயம் பண்ண மாட்டேங்கிறாங்களே. ஃபைனலாக மார்த்தாள் கோவமே வந்துச்சு பார். ஜீசஸ் முன்னாடி வந்து நின்று, ஜீசஸ் உங்களுக்கு அக்கறை இல்லையான்னு ஜீசஸ் மேலே கோவப்படுறாங்க. நான் தனியாக வேலை செஞ்சுன்னுக்கிறேனே, இந்த பொண்ணு என்னை விட்டுட்டு தனியாக என்னை வேலை செய்ய விட்டுச்சு, அதை பார்த்து நீங்களும் கவலைப்பட மாட்டேங்கிறீங்க, இந்த பொண்ணு தனியாக உட்காந்து இருக்குது, உங்கள்கிட்ட உட்காந்து இருக்குது, எதை பற்றி கவலைப்படாமல் அனுப்பி வைங்க ஜீசஸ் அப்படின்ட்டு சத்தமாக பேசிட்டு போகிறார். அப்போ ஜீசஸ் மார்த்தாளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஏன் நிறைய விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கிற? மரியாள் கிட்ட ஒரு நல்ல பங்கு இருக்குது, நல்ல பங்கு மரியாள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அது யாரும் மரியாளை டிஸ்டர்ப் பண்ண நான் விட மாட்டேன் அப்படின்னு ஜீசஸ் மரியாளை டிஃபெண்ட் பண்ணுறார். வெயிட் அ மினிட் ஜீசஸ், இந்த நேரத்தில் நீங்கள் டிஃபெண்ட் பண்ண வேண்டியது மார்த்தாளை. யாருக்கா எவ்வளோ பேர் ஒத்துக்கிறீங்க? அது அப்படி தானே தோணுது. வேலை செஞ்சுன்னு இருக்குது, 13 பேருக்கு சாப்பாடு போட்டுனுங்கிறது மார்த்தாள் தான். நம்ம சொல்லுவோம், ஜீசஸ் நீங்கள் மார்த்தாளுக்கு யாராவது சப்போர்ட் பண்ண அனுப்பலன்னா நீங்கள் உங்கள் யாருக்குமே சாப்பாடு இல்லை அன்றைக்கி அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண போகிறது அவங்க தான் வச்சுங்களேன். இப்போ யோசிச்சு பாருங்க பார்க்கலாம், நம்மளுக்கு எப்படி தோணுது ஒரு ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து, நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டியது மார்த்தாளை. இதில் என்னன்னா நீங்கள் மரியாதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, மரியாதை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, ஏதோ ஒன்று கர்த்தர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். பை த வே, டூ யூ ரியலைஸ் தட் ஜீசஸ் ஆல்சோ வாஸ் இன்டரப்டட் ஹியர்? ஜீசஸ்க்கு ஒரு குறுக்கீடு ஏற்பட்டுச்சு. How did Jesus deal with it? In fact, Jesus' ministry was full of interruptions. எவ்வளோ பேர் உணர்றீங்க அதை? எவ்வளோ பேர் அதை கவனிக்கிறீங்க? வசனத்தை படிக்கும்போது நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையின் திட்டம் இந்த பூலோகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி முழுசாக திட்டம் போட்டு வச்ச ஒரு வாழ்க்கை. அவருடைய பிறப்பிலிருந்து உயிர்த்தெழுதல் வரைக்கும் தேவன் ஏற்கனவே வசனத்தின் மூலமாக, தீர்க்கதரிசிகள் பேசியதன் மூலமாக, அந்த எழுத்துக்கள் மூலமாக, த ரிட்டன் வேர்டு மூலமாக எல்லாவற்றையும் ரெடியாக வச்சுட்டார். தேவனே ஒரு பிளான் போட்டு ஜீசஸை அனுப்புகிறாருன்னா அந்த பிளானை யாராவது குறுக்கீடு கொண்டு வர முடியுமா? நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? முழு வாழ்க்கையின் திட்டத்தோடு இறங்கினவர் தான் ஜீசஸ். ஆனால் அவருடைய மினிஸ்ட்ரியில் இவ்வளோ தடவை இன்டரப்ஷன் ஆச்சு. ஒரு தடவை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, பிரசங்கத்தின் நடுவில் ஒரு பிசாசு பிடிச்சவன் ஜோரா கத்துறான், நீர் யாருன்னு எனக்கு தெரியும், நீர் தேவகுமாரன், என்ன நீங்கள் துரத்த தானே வந்தீங்க அப்படின்னு. அப்புறம் ஜீசஸ் பிசாசை விரட்டிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுமா இருந்துச்சு பாரு. தேவகுமாரன், அவருக்கே இன்டரப்ஷன் வந்துச்சு. ஜீசஸ் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார், அவ்வளோ டயர்டு பாருங்க. ஒரு நாள் அவருக்கு ஊழியெல்லாம் செஞ்சு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு படகுல. பெரிய புயல் வந்து சீசருக்கு வந்து அவர் எழுப்பி விடுறாங்க, உங்களுக்கு அக்கறை இல்லையா நாங்கள் சாவுறது? யோசிச்சு பாருங்க, யாராக இருந்தாலும் கோவம் வருமா இல்லையா? அந்த நேரத்தில் ஜீசஸ் எந்திரிச்சு அப்படியே நடந்தே போயிட்டுக்கலாம் கடல் மேலே.
இவங்க கூட போய் வந்தேன் பாரு, சே பிதாவே இப்போவே நான் வந்துடுறேன் உங்ககிட்ட, நான் இவங்களுக்காக சாவணுமா, நான் ஒரு நிம்மதியாக ஒரு மனுஷனை தூங்க விட மாட்டேங்கிறான் இவங்க நினச்சிருந்துருக்கலாமே. பட் ஜீசஸ் வாஸ் இன்டரப்டட் ஆல்மோஸ்ட் எவ்ரி டைம் he was doing something. ஒரு தடவை ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார், டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு. யோவான் 8 அதிகாரம் பாருங்க. பிரசங்கத்தின் நடுவுலையே விபச்சாரத்தில் கையும் களவுமா பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து ஜீசஸ் முன்னாடியே அப்படியே தூக்கி அப்படியே கடாஸ் வாங்கலாம். They cast her at his feet. ஜீசஸ் பிரசங்கத்தை நிப்பாட்டிட்டு அந்த அம்மாவை காப்பாற்றி அதுக்கப்புறம் பிரசங்கத்தை கண்டினியூ பண்ணுமா இருந்துச்சு. இன்டரப்ஷனை அவர் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக பார்க்கவே இல்லை. ஓ இன்னைக்கு நம்ம எவ்வளோ பெரிய லெசனை கற்றுக்கணுமா இருக்குது ஜீசஸுடைய வாழ்க்கையிலேருந்து. இன்டரப்ஷனை டிஸ்டர்பன்ஸாக பார்க்க வேண்டாம். அதை 3 விஷயமா நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, கர்த்தர் ஏதோ ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறார், ஏதாச்சும் சொல்லுங்க ப்ரொடெக்ஷன். நம்பர் 2, காட் இஸ் டெவலப்பிங் அவர் கேரக்டர், நம்ம குணத்தை அவர் வளர்த்துட்டு இருக்கிறார். நம்பர் 3, காட் இஸ் செட்டிங் அஸ் அப் ஃபார் அ மிரக்கிள், ஒரு அற்புதத்துக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில ஏற்பாடுகளை கொண்டு வந்துட்டு இருக்கிறார்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க, ப்ரொடெக்ஷன், டெவலப்மெண்ட், மிராக்குலஸ். 3 வார்த்தைகளை, ப்ரொடெக்ஷன், டெவலப்மெண்ட் அண்ட் மிராக்குலஸ். ஒரு நாள் ஜீசஸ் ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அது பேதுருடைய வீடாக இருக்கலாம்னு ஒரு சில வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. பிரசங்கத்தின் மத்தியில் பார்த்தா யாரோ கூரையை பிச்சு இறங்கிட்டு இருக்கிறாங்க கீழே. இது என்ன கதையாக இருக்குது, இது வரைக்கும் யாராவது பார்த்துக்கிறாங்களா சரித்திரத்தில் இந்த மாதிரி? பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, நல்ல கர்த்தருடைய வல்லம் அந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது. நடுவில் ஒரு குறுக்கீடு, ஒரு இன்டரப்ஷன். கூரையை திறந்து 4 பேர் அவங்களுடைய சிநேகிதனை இறக்கி விடுறாங்க. ஆனால் பிரசங்கம் முடிகிற வரையும் வெயிட் பண்ணக்கூடாதாப்பா, அவங்க டீசன்சி எங்க அப்படின்னு யாராவது திட்டின்னு இருக்கலாமே அவங்கள. மீட்டிங் முடியட்டும்பா, ஜீசஸ் இங்கே தானே இருக்கிறாரு, மீட்டிங் முடிஞ்சு ஜனம் கிளம்பிட்ட பிறகு ப்ரேயர் பண்ணிக்க. ஆனால் நமக்கு தெரியல அந்த நண்பர்கள் ஏன் அவ்வளோ ரஷ் பண்ணாங்கன்னு சொல்லி. ஒருவேளை ஒரு ஃபியூ மோமெண்ட்ஸ் தான் இருக்குதோ என்னவோ அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு அவருடைய நண்பன். ஆனால் தே தாட் இட்ஸ் ஓகே டு இன்டரப்ட் ஜீசஸ். கம் ஆன், வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன் இயேசு இறங்கி வந்தார். அவர் வாழ்க்கையில் குறுக்கீடு இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் குறுக்கீடு இருக்காதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜீசஸ் அவருடைய வாழ்க்கையில் குறுக்கீடு வரும்போது டென்ஷன் ஆகலை. எல்லார் மேலேயும் எரிஞ்சு உழுந்து அப்படியே போங்கடா, என் ஊழியமாக வேண்டாம், உலகமாக வேண்டாம், நல்ல பிரசங்கம் பண்ண இருக்கிற இந்த நேரத்தில் கூரையை பிச்சு இறக்குவானா? யார் கூரையை ரிப்பேர் பண்ணி தர்றது? நானே வீட்டில் ஜெபம் பண்ண இருக்கிற இந்த நேரத்தில் யார் இந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லி கோவப்படாமல் அந்த குறுக்கீடுகள் மத்தியில் அற்புதத்தை செய்கிறார். ஜீசஸ் நெவர் காட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் இன்டரப்ஷன்ஸ். எல்லாரும் உள்ளத்து மேலே கை வைங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் குறுக்கீடுகள் வரும், ஆனால் தேவ தயவுனால அதை நான் டிஸ்டர்பன்ஸாக நினைக்க மாட்டேன். அதில் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வழி கொடுப்பேன், அதில் கர்த்தருடைய கிருபைக்கு நான் வழி கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஜீசஸ் himself was interrupted. ஒரு நாள் ஒரு வழியாக நடந்து போயிட்டு இருக்கிறாரு. நடந்து போகும்போது கூட இன்டரப்ஷன் பார். பிரசங்கம் பண்ணும்போது இன்டரப்ஷன், படுத்து தூங்கும் போது இன்டரப்ஷன், எல்லா இடத்துலையும் இன்டரப்ஷன். அதுவும் பாரு, நடந்து போயின்னுக்கிற அங்கே ஒரு இன்டரப்ஷன். நடந்து போயின்னுக்கிற ஒரு குருடன், பர்த்திமே என்ற குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிட்றான் பாருங்க. தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும். ஜீசஸ் அந்த நேரத்தில் கோப்பட்டிருக்கலாமா இல்லையா? தூங்கும் போதும் கத்தி கூப்பிடுறீங்க. ஏன்பா, ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும் போதும் கூரையை பிச்சு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, ரோட்டில் நடக்கும்போதும் விட மாட்டீங்களா என்ன? இப்போ கூடவா தாவீதின் குமாரன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லாமல் நின்றுட்டு அவனை கவனிச்சு அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. கம் ஆன். Interruptions are always present, but Jesus never got mad by the interruption. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கர்த்தருடைய திட்டத்தை கனப்படுத்தி நீங்கள் வாழ்க்கையை நடத்தும் போது இன்டரப்ஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில் தேவைப்படுது. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கைன்றது தேவன் நமக்கு ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். அந்த சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக திருப்பார். எல்லாரும் ரோமன்ஸ் 8:28 எடுத்துக்கலாமா? ரோமர் 8:28 ஆண்டவர் சொல்றார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆல் திங்ஸ் வில் ஒர்க் டுகெதர் ஃபார் குட். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு திட்டம் போட்டு அது நிறைவேறாமல் போயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. அந்த திட்டத்தின் மத்தியில் ஒரு குறுக்கீடு வந்துருச்சா, ஒரு இடையூறல் வந்துருச்சா, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சா, ஒரு இன்டரப்ஷன் வந்து என்னென்ன எவ்வளோ பிளான் பண்ணேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், டோன்ட் பி சர்ப்ரைஸ், டோன்ட் பி ஃப்ரஸ்ட்ரேட்டட், ஹோல்ட் யுவர் செல்ஃப் டுகெதர், ஐ ஹேவ் சம்திங் அமேசிங் இன் ஸ்டோர். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய நான் வல்லவராக இருக்கிறேன், திட்டம் உள்ளவராக இருக்கிறேன். அப்படி தான் நடந்துச்சு பாருங்கள் எங்களுடைய வாழ்க்கையில். நாங்கள் ஒரு திட்டம் வச்சுருந்தோம். 9 months ப்ரெக்னென்சி கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே ஒரு சில ஃபைனான்சஸை எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு. எந்த ஹாஸ்பிட்டல், எப்படி டெலிவரி, இது எல்லா விஷயங்கள், துணி, டவல்ஸ் அண்ட் த ரேப்ஸ் அண்ட்
சின்ன பிள்ளைங்களுக்கு தேவைப்படுகிற அந்த கை குழந்தைங்களுக்கு தேவைப்படுகிற நியூபார்ன் பேபிக்கு தேவைப்படுற அந்த ஆக்சசரிஸ் இது எல்லாத்தையும் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். ஆனால் என்ன நடந்துச்சு? 7 years ago ஒரு வியாழக்கிழமை காலையில் 8 months கூட கம்ப்ளீட் ஆகலை, பட் ஐ திங்க் 44 or 41 days premature, water broke. Interruption. We were never prepared. We are not prepared at all. எந்த வகையில் சொல்லிட்டு நான் மனதளவுலையும் ப்ரிப்பேர்ட் ஆகலை, ஃபைனான்ஷியலாக ப்ரிப்பேர்ட் ஆகலை, துணிமணிகள் பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர்டாக இல்லை. எப்படி இதை டீல் பண்ண போகிறது? அன்னைக்கு என்னுடைய மனைவியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணும்போது டெலிவரிக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது டிட் நாட் ஹேவ் மச். என் கையில் 500 ரூபா இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும், ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆம்புலன்ஸ்க்கு 500 rupees பே பண்ணணும். நான் போய் எமர்ஜென்சி வார்டு முன்னாடி நிப்பாட்டிட்டு என்னுடைய ஒய்ஃபை தே ஆர் வீலிங் ஹர் இன் டு த ஹாஸ்பிட்டல் பிகாஸ் வாட்டர் ப்ரோக் அண்ட் தே ஆர் ப்ரிப்பேரிங் ஹர் ஃபார் த டெலிவரி. ஆனால் ஆல் தட் ஹேட் வாஸ் 500 rupees. அதை எடுத்து ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு தேங்க் பண்ணிட்டு நான் உள்ளே வந்து நான் சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு இது சர்ப்ரைஸ், ஆனால் உங்களுக்கு இது சர்ப்ரைஸ் இல்லை. யூ ஆர் இன் த இன்டரப்ஷன்ஸ் ஆஃப் மை லைஃப் as much as you are in the plans of my life. Hallelujah. ஏதிங்க பார்க்கலாம் எல்லாரும் இந்த விஷயத்தில். God is in the interruptions of your life as much as he is in the plans of your life. நம்ம வாழ்க்கையின் திட்டங்களில் தேவன் எவ்வளோ இருக்கிறாரோ நம்ம வாழ்க்கையின் குறுக்கீடுகள்லையும் அவர் அவ்வளவே இருக்கிறார். அவர் இருக்கிறார். God is with you. Hallelujah. You are not doing life alone. கர்த்தர் உங்களோட இருக்கார். கை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என் திட்டங்கள் குழம்பி போகும்போது, என் பிளான்ஸ் சொதப்புற நேரங்களில், நான் திட்டமிட்டது நடக்காத போது நான் கர்த்தரை பிடிச்சுக்கிறேன். கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் எனக்காக நன்மைகளை செய்வார். கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார். Hallelujah. God is able to bring wonderful miracle in my life in the midst of all the interruptions. இந்த ஸ்டோரியில் கர்த்தர் என்ன கொடுக்குறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் பாருங்க. நல்லா கவனிங்க. இந்த ஸ்டோரியில் கர்த்தர் நமக்கு 3 விஷயங்களை சொல்லி கொடுக்குறார். Are you Martha today? இன்றைக்கி நீங்கள் மார்த்தாலாக இருக்கிறீங்களா? நியாயமான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, திட்டங்களை போட்டிருக்கிறீங்க, ஆனால் திட்டங்கள் வேலை செய்யலை. சடார்னு 13 பேருக்கு சாப்பாடை நீங்கள் ஏற்படுத்தணும், உங்கள் சகாயத்துக்கு யாருமே இல்லை. You're working with the best of your intentions and your energy. இருக்கிறதெல்லாம் பயன்படுத்தி வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஆனால் ஒரு இன்டரப்ஷன். உங்கள் ரெகுலர் டேல ஒரு இன்டரப்ஷன். Are you like Martha today? ஐயோ 13 பேருக்கு நான் சாப்பாடு போடணுமே, எப்படி நான் அதை செய்வேன்? எனக்கு சகாயம் பண்ண வேண்டிய பொண்ணு போய் ஜீசஸுடைய பாதத்தில் உட்காந்து பிரசங்கத்தை கேட்டுன்னு இருக்குதே, நாங்களாம் பிரசங்கம் கேட்கக்கூடாதா? எங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னே இவ மட்டும் பெரிய ஆவிக்குரிய ஜீவனா, எனக்கு சகாயம் பண்ண மாட்டாளான்னு சொல்லி 1008 கேள்விகள். இதில் கேள்வி மாதிரி இன்னொரு கேள்வி என்ன தெரியுமா? Does Jesus care? அவருக்கு என் மேலே அக்கறை இருக்குதா? பார், அவரும் பார் அக்கறை இல்லாமல் என் தங்கச்சி தானே எனக்கு சகாயம் பண்ணும், அவளே போய் அவருடைய பாத்தில் உட்கார்ந்து இருக்குது. இவர் ஏன் திட்டி அனுப்ப மாட்டேங்கிறார்? ஜீசஸ் மேலே ஒரு கோபம், வாழ்க்கை மேலே ஒரு கோபம், வேலை மேலே ஒரு கோபம், தங்கச்சி மேலே ஒரு கோபம், வாழ்க்கையே ஒரு கோபம். இந்த சகோதரி ஒரு கோபக்கார சகோதரியாக மாட்டாங்க. இன்னைக்கு பார் என்ன பண்ணுறது? Are you like Martha today? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருக்கிறீங்களா? Here is something God wants all of us to know. Write this down. Number one மிக முக்கியமான விஷயம் பாருங்க. What is life? Or what is life not? You know what life is not? Life is not about our plans, but about God's plans for our lives. வாழ்க்கைன்றது நம்ம வாழ்க்கைக்காக போட்ட திட்டம் இல்லை. வாழ்க்கைன்றது தேவன் நமக்காக போட்டிருக்கிற திட்டத்தை சார்ந்தது. கமான், எழுதிக்கிட்டீங்களா? லைஃப் இஸ் நாட் ஆல் அபவுட் அவர் பிளான்ஸ் ஃபார் அவர் லைஃப், லைஃப் இஸ் அபவுட் ஹிஸ் பிளான்ஸ் ஃபார் அவர் லைஃப். அப்போ வாழ்க்கைன்றது அவர் எனக்காக என்ன திட்டம் வச்சிருக்கிறார், அவர் எனக்காக என்ன பிளான் பண்ணியிருக்கிறார், அதை சார்ந்து அதை நம்பி வாழ்கிறது தான் வாழ்க்கை. அப்போ உங்கள் லைஃப்பில் பிளான்ஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னா கவலைப்பட வேண்டாம். God knows what he is doing. ஆமென். அவர் என்ன செய்ய முடியும்னா, நம்ம தவறுகள், பிசாசானவனுடைய சூழ்ச்சிகள், ஜனங்களுடைய செயல்கள் அத்தனையும் எடுத்து, உலகத்துடைய சம்பவங்கள், உலகத்தில் இருக்கிற ஒருவேளை என்ன சொல்கிறது, இந்த கிளைமேட்டிக் சிச்சுவேஷன்ஸ் எல்லாவற்றையும் அவர் திருப்பி நன்மைக்கு எதுவாக வேலை செய்ய முடியும். ஆமென். God is able to work all things together for good. அப்போ வாழ்க்கைன்றது நமக்கு போடுற திட்டங்களை பற்றி இல்லை, வாழ்க்கைன்றது தேவன் நமக்கு போடுகிற திட்டங்களை பற்றி. எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? The steps of a good man are ordered by the Lord. ஆமென். எவ்வளோ பேருக்கு தெரியும் இந்த வசனம்? ஜார்ஜ் மில்லர் அப்படின்ற தேவ மனுஷன் அவர் சொல்கிறாரு, the steps and the stops of a good man are ordered by the Lord. Sometimes you're taking a step and sometimes you're forced to stop. Sometimes your plans come to a stop, but God's hand is always working.
கர்த்தருடைய திட்டங்கள் எப்பவுமே வேலை செஞ்சுட்டு இருக்குது. கர்த்தர் எப்பவுமே நன்மையை கொண்டு வருவார். எல்லா ஜனங்களும் மோசை எதிர்பார்த்தாங்க. மோசை செய்வார். மோசை வல்லமையான தேவ மனிதன். கையை உயர்த்தினார்னா செங்கடலே பிளக்கும். கோல் எடுத்து அடிச்சார்னா கற்பாறையிலிருந்து தண்ணீர் வரும். மோசே ஜெபம் பண்ணார்னா அதிசயங்களை கர்த்தர் செய்வார். மேகத்திலிருந்து கர்த்தர் பேசுவார். மன்னாவை கொண்டு வருவார், காடையை கொண்டு வருவார். மோசே மாதிரி வல்லமையான தேவ மனுஷன் யாருமே இல்லை. உண்மை. எல்லாரும் தான் எதிர்பார்த்தாங்க மோசே கானான்குள்ள எங்களை கொண்டு போவார்னு. 40 வருஷத்துக்கு அப்புறம் மோசே மரிச்சு போயிடுறாரு. கானான்குள்ள பிரவேசிக்க முடியாமலே மரிச்சு போயிடுறாரு. What do you do when your plans come to a stop? You know what God will do? கர்த்தர் ஒரு யோசுவாவை எழுப்பினாரு. கர்த்தர் அந்த யோசுவாவை எழுப்பி அவங்கள முன்னாடி கொண்டு போக வல்லவராக இருந்தார், சித்தமுள்ளவராக இருந்தார், நிறைவேற்றி கொண்டு வந்தார். The steps and the stops of a good man are ordered by the Lord. எழுதிங்க, life is not about our plans but about God's plans for our lives. வாழ்க்கைன்றது நான் அவருக்காக வச்சிருக்கிற திட்டங்களை பற்றி இல்லை, அவர் எனக்காக வச்சிருக்கிற திட்டங்களை பற்றி. கைகளை உயர்த்தி ஒரு 20 செகண்ட்ஸ் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, என் வாழ்க்கைன்றது உங்கள் திட்டத்தை பற்றி, என் வாழ்க்கைன்றது உங்களுடைய ஞானத்தை பொறுத்த சார்ந்தது, என் வாழ்க்கைன்றது உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ண ஒரு பயணம். ஆண்டவரே, லார்ட், ஐ சப்மிட் மை செல்ஃப் டு யூ. என் பேரண்டிங்கில் ஐ சப்மிட் மை செல்ஃப் டு யூ. என்னுடைய ஃபைனான்சஸில் ஐ சப்மிட் மை செல்ஃப் டு யூ. என்னுடைய ஒவ்வொரு கெரியர் லைஃப்பில் ஐ சப்மிட் மை செல்ஃப் டு யூ. இட்ஸ் நாட் அபவுட் மை பிளான், இட்ஸ் அபவுட் யோர் பிளான். நீங்கள் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீங்க. ஆமென். நீங்கள் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீங்க. அப்போ அன்றைக்கி மார்த்தாளுக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுக்குற முதல் விஷயம் என்னென்னா, லைஃப் இஸ் நாட் ஆல் அபவுட் யோர் பிளான் மார்த்தா, லைஃப் இஸ் அபவுட் மை பிளான்ஸ். மார்த்தாள், என்ன கவலைப்படுற? என்ன 13 பேர் வந்துட்டோன்னா நான் யார் தெரியுமா? 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு சாப்பாடு போட்டவன். என்ன இருக்கு உங்ககிட்ட? எவ்வளோ செய்ய முடியும் உன்னால்? இல்லாண்டவரே, அப்படி இப்படின்னா கூட என்னால் ஒரு 10 ரொட்டி தான் சுட முடியாது. அது சுட்டு எடுத்துன்னு வா, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். நான் சகல ஜனங்களுக்கும் போஷிக்க நான் வல்லவராக இருக்கிறேன். நான் யாரு? உன்னுடைய அப்பத்தை தேடி வந்தவன் இல்லை, ஜீவ அப்பமாக உனக்காக இறங்கி வந்தவர். Your life is safe in my hands. Quit worrying. Quit worrying about your life. Quit worrying. சும்மா நிறைய விஷயங்களை பற்றி நினைக்காத. உன் வாழ்க்கை என்னுடையது. எப்போ நீ என்ன ஒரு ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டியோ அப்போவே உன் வாழ்க்கையை நான் கரெக்டாக சீரமைச்சு நான் வழி நடத்திட்டு இருக்கிறேன். Don't worry. இன்னைக்கு கர்த்தர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார் பாருங்க. God is speaking to each of us today. Life is not about our plans but about God's plans for our lives. Amen. Number 2, இதை எழுதிங்க பார்க்கலாம். எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்க. எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்க. Life is not all about us. ஏன் கன்வீனியன்ஸ், என்னுடைய கம்ஃபர்ட், எனக்கு நான் இது ஏற்படுத்திக்கிட்டது, என்னுடைய ஃபைனான்சியல் பிளான், எனக்கு நடக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை நம்மளை பற்றி அப்படின்னு நம்ம மாற்றிருக்கோம். லைஃப் இஸ் நாட் ஆல் அபவுட் அஸ் பட் அபவுட் பீப்புள் பீயிங் பிளெஸ்ட் த்ரூ அஸ். கை உயர்த்துங்க பாருங்க, எல்லாம் கை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக என் வாழ்க்கையின் திட்டங்களை நான் போடல. சொல்லுங்க, என் மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். I want to be a blessing. எத்தனை பேர் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் உண்மையாவே வெறும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும் நான் நினைக்கிறது இல்லை பிரதர், அநேகர் என் மூலமா ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு எத்தனை பேர் இங்க வந்திருக்கிறீங்க? If you want to be a blessing to others, then you have to understand that interruptions are going to be a part of your life. அதான் ஜீசஸ் நம்ம கற்றுக்கணும். ஏன் இன்டரப்ஷன்ஸ் வரும்போது ஜீசஸ் சோர்ந்து போல? இந்த கொஸ்டின் கேட்கலாமா? ரோட்டில் நடந்து போறாரு, பர்த்திமே நிப்பாட்டுறான். பிரசங்கம் பண்ணுகிறாரு, கூரை பிச்சு ஒருத்தனை இறக்கி விடுறாங்க. பிரசங்கம் பண்ணுகிறாரு, பேய் பிச்ச ஒருத்தன் கூச்சல் போட்டுனுக்கிறான். படகுல போயின்னு இருக்கிறார், டயர்டா தூங்கி நிற்கிறார். சீசன் வந்து எழுப்புறாங்க, என்ன உங்களுக்கு அக்கறை இல்லை எங்க மேல அப்படின்னு. ஆனா இந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஜீசஸ் ஏன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகல? ஏன்னா அவருக்கு வாழ்க்கை அவரை பத்தி இல்ல. He is there to be a blessing. அவர் சொல்றாரு, I did not come to be served but I came to serve. உங்க வாழ்க்கை வெறும் உங்களை பத்தி இருந்துச்சுன்னா இன்டரப்ஷன்ஸ் உங்களை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணும். ஆனா வாழ்க்கைன்றது முதலாவது கர்த்தருடைய திட்டங்களை பத்தி, இரண்டாவது வாழ்க்கைன்றது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பது. ஹalleluya. கவான் கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அதனால இன்டரப்ஷன்ஸ் ஆர் ஓகே. ஓகே, எஸ். எல்லா நேரத்திலும் நான் எதிர்பார்த்தான் நடக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்க தேவையில்லை. இட்ஸ் ஓகே டு பி இன்டரப்டட். வை? பிகாஸ் மை லைஃப் இஸ் டு பி அ பிளெஸிங் டு சம்படி. என் வாழ்க்கை இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தரனை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பிலிப் என்ற கர்த்தருடைய அப்போஸ்தலன் ஊழியம் செய்கிறார். ஊரே ரட்சிக்கப்பட்டது பாருங்க. சமாரியா, அப்படியே சமாரியா பட்டணமே கர்த்தருடைய வல்லமையால தொடப்பட்டு அற்புத அதிசயங்களை பார்த்து அந்த ஜனமே ஒரு எழுப்புதலுக்குள்ள இருக்கிறாங்க. இந்த எழுப்புதல் மத்தியில ஆண்டவர் பிலிப் கிட்ட பேசுறாரு. என்னன்னு பேசி இருந்திருக்கலாம்? பிலிப் கிட்ட, கவலைப்படாத,
உனக்காக நான் நிறைய பேர் அனுப்பி வச்சிருக்கிறேன் பார், அப்படியே இந்த ரிவைவல் எடுத்துன்னு போ மேலே அப்படின்னு சொல்லாம ஆண்டவர் பிலிப் கிட்ட சொல்றாரு, கிளம்பு பிலிப், வனாந்திரத்து வழியா போ, அங்க ஒருத்தருக்கு நீ ஊழியம் பண்ணும். யோசிச்சு பாருங்க பிலிப்புக்கு என்ன வந்திருக்கோம், யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். என்ன மாதிரி எழுப்புதல் ஆண்டவரே, பட்டணமே இன்னைக்கு என்னத்தான் மெயின் பிரீச்சரா வந்து கவுன்ச்சுன்னு இருக்கிறாங்க, அவ்வளோ பெரிய எழுப்புதல். ஆனா ஆண்டவர் சொல்ல, அல்லா விட்டுரு, வனாந்திரத்தில் ஒருத்தன் போய் அவன் போய் பிரசங்கம் பண்ண அப்படின்னு. பட் பிலிப் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் லைஃப் இஸ் நாட் அபவுட் ஹிஸ் பிளான்ஸ், இட்ஸ் அபவுட் காட்ஸ் பிளான்ஸ். இமீடியட்டா அந்த எழுப்புதலை யோவான் அவங்களுடைய கையில் அப்படியே விட்டுட்டு அப்படியே பிலிப் கிளம்பிடுறாரு பாருங்க. It takes great maturity to be interrupted and not be frustrated. It takes great maturity. பிலிப் வனாந்திரத்துக்குள்ள போறாரு. வனாந்திரத்துக்குள்ள போன உடனே அங்க ஒரு நபர், ஆப்பிரிக்கா தேசத்து இந்த ராணிக்கு வேலை செய்யற ஒரு நபர் பாருங்க, அவர் இந்த ரதத்துல டிராவல் பண்ணிட்டு ஏசாயாவை படிச்சுட்டு போறாரு, ஏசாயா புத்தகத்தை. பிலிப் கேட்கிறாரு, படிச்சுட்டு இருக்கிறது என்னன்னு புரியுதா உங்களுக்கு? உடனே அவரு புரிய மாட்டேங்குது எனக்கு. அவர் பிலிப் சொல்றாரு, நான் வேணா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான்னு சொல்லி ஜீசஸை பிரசங்கம் பண்ணி அந்த எத்தியோப்பியனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. இந்த எத்தியோப்பியன் போய் ஆப்பிரிக்கா தேசத்துக்கே சுவிசேஷம் வரும்படி ஒரு வழியை திறந்து கொடுத்தார் அப்படின்றத சர்ச் ஹிஸ்டரி ரெக்கார்ட் பண்ணுது. What are we talking about? Life is not about us, but about us being a blessing to someone. நல்லா கவனிங்க. ஒரு நாள் 2 பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ் அவங்க ஒரு ஃப்ளைட் போர்ட் பண்ணுமா இருந்துச்சு. ஆனா they had to miss their flight due to ஒரு very unfair reason. இவங்க கரெக்டா தான் இருக்கிறாங்க, ஆனா அந்த டிராவல் கம்பெனி ஒரு சில விஷயங்களை குழப்பிருச்சு. so they had to wait for several hours. பல மணி நேரங்கள் காத்திருந்து அதுக்கப்புறம் அவங்க அடுத்த ஃப்ளைட்டை தான் அவங்க போர்ட் பண்ணுமான்னு சொன்னாங்க. அடுத்த ஃப்ளைட்டை போர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ் as you can guess they are very tall, they are heavily built. so பெரியவங்களா இருக்கிறதுனால அவங்க வந்து they had booked front seats. நல்ல கால் நீட்டி உட்கார்றது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோலே கொடுத்துருங்க அப்படின்னு ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துட்டாங்க. சரி, ஃப்ளைட் இஸ் டேக்கன் ஆஃப் அண்ட் ஒரு சில நிமிடங்களுக்கு அப்புறம் காக்பிட்ல ஒரு சத்தம் கேக்குது. என்னடா, ஏதோ ஒரு குழப்பம் நடக்கிற மாதிரி, ஒரு சண்டை நடக்கிற மாதிரி, ஏதோ ஒரு வாக்குவாதம் வர்ற மாதிரி, ஒரு குழப்பத்தின் சத்தம். that something is not right, something is not right. இவங்க 2 பேரும் முன்னாடி உட்கார்றாங்க. பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ், tall hefty guys, right in the front row. They hear noises in the cockpit. So what do? Nobody is around to ask questions. அதனால okay, let's just find out, பார்க்கலாம் என்னதான் இருக்குதுன்னு சொல்லி they were not allowed to do it, but then you have to find out ஏதாவது trouble இருக்கா, எப்படியாவது நம்ம சகாயம் பண்ணலான்னு திறந்து பார்த்தா there were terrorists. நல்லா கவனிங்க, 2 தீவிரவாதிகள் இருந்தாங்களா, and they were threatening those pilots to take the plane somewhere else. இவங்க உள்ள வந்த உடனே நல்லா கவனிங்க, compared to their size the terrorists were puny. அப்படியே கபார்னு அவங்கள அமுக்கி அவங்கள ஒரு பக்கம் உட்கார வச்சு ஃப்ளைட் கரெக்டா பத்திரமா போக வேண்டிய இடத்துல போய் சேர்த்து இவங்க 2 பேரும் போலீஸ் போர்ஸுக்கு ஒப்படைக்கப்படும்படி அவங்க 2 பேரும் நீங்க சகாயம் பண்ணாங்களாம். வாட்ஸ் த பாயிண்ட்? Maybe you missed your flight today, but maybe life is not all about you. வாழ்க்கைன்றது உங்களை பத்தி இல்லாம இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மள கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமா மாத்தணும்னு ஆசைப்படுறேன். இப்ப தெரியுதா ஏன் ஜீசஸ் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகவே இல்லைன்னு? நடுவில் அவருக்கு டிஸ்டர்ப் பண்ற ஜனங்களை பார்த்து ஏன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகல தெரியுமா? அவருடைய சித்தங்களை நிறைவேற்ற வரல, தேவனுடைய சித்தங்களை. 2வது, அவருக்காக வரல, ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி அவர் வந்திருக்கிறார். லைஃப் இஸ் அபவுட் பீயிங் a blessing to someone. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, you are a blessing ன்னு சொல்லுங்க. You are called to be a blessing. Chat boxல போடுங்க, I am called to be a blessing. So it's okay to be interrupted. It's okay to be interrupted. Hallelujah. And number 3, this is what God is teaching Martha. அன்னைக்கு மார்த்தாள்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாலே நீ அநேக காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு இருக்கிற. Let's go to Luke chapter 10 again. அதுல verse number 41 பாருங்க. ஆண்டவர் ரிமைண்ட் பண்றார் மார்த்தாள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை. ஏசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே. எவ்வளவு ஜென்டிலா பேசினார் பாருங்க. இது அவருடைய டோன், இது ஆண்டவர் பேசுற விதம். ஜீசஸையே குற்றப்படுத்துறாங்க மார்த்தாள். ஆனா ஜீசஸ் எந்திரிச்சு போய் வீட்டுக்குள்ள வந்தான் பார், மரியாதை தெரியாத பொண்ணு அப்படின்னு எந்திரிச்சு போகாம சாஃப்டா இருக்கிறார், கைண்டா இருக்கிறார். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நீ நிறைய டிஷ் ஏன் செய்யற அப்படின்னு சொல்ல. நீ ஓவரா ஊழியக்காரி மாதிரி பண்றன்னு சொல்ல. ஊழியன்றது நல்லது, எல்லாருக்கும் சப்பாத்தி சுட்டு கொடுறது நல்லது இல்லையா?
13 பேர் வர்றாங்க. சாப்பாடு செய்யறதெல்லாம் நல்லதுதான். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஊழியம் நல்லது, நல்ல கிரியைகள் நல்லதுதான், அதெல்லாம் ஆண்டவர் தப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனா அதை செய்யற மனப்பான்மை ஒண்ணு இருக்குது பாருங்க, கவலை நிறைஞ்ச மனப்பான்மையில செய்யறது. எல்லா பாரமும் நம்ம மேல இருக்கிற மாதிரி செய்யறது, நம்ம தான் உலகத்தை காப்பாத்துற மாதிரி நம்ம பிஹேவ் பண்றோம்ல, அதுதான் தப்புன்ற. அவர் சொல்லார், it's not the work that you do, it's that attitude you have when you do it, as if you are the savior, as if you have to save everyone. அவர் சொல்றாரு, நிறைய விஷயங்களை குறித்து கவலைப்படுற, தேவையானது ஒன்றே. ஐயோ ஆண்டவரே, உண்மையாவா ஆண்டவரே? தேவைப்படுறது ஒன்று தானா அப்படின்னு என்ன அர்த்தம்? வாழ்க்கையில அநேக பொறுப்புகள், வேலைகள் இருக்குது. ஆனா இந்த ஒரு விஷயம் உனக்கு அடிப்படை தேவை, இது மிக முக்கியமான ஒரு தேவை. இந்த தேவை மேல நீ ஃபோக்கஸ் பண்ணனா வேற எல்லா விஷயத்தையும் கவலை இல்லாம செய்யலாம். அதை தான் சொல்ல வர்றாரு. தேவையா இருக்கிறது ஒண்ணு. அந்த ஒரு விஷயத்தை மரியாள் கண்டு கொண்டாங்க, மரியாள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. What did Mary realize that day? She realized that Jesus was not here looking for bread. She realized that Jesus was the bread. இயேசு கிறிஸ்து யாரு? அவர் சகல நன்மைகளால நிரப்புகிறவர், அவர் தெய்வம் அப்படின்றத மரியாள் ரியலைஸ் பண்றாங்க. மரியாள் கத்துக்கிட்டது என்ன தெரியுமா? நிறைய வேலைங்க பெண்டிங் இருக்கிறது உண்மை, ஆனா என் கர்த்தருடைய பாதத்துல உட்கார்றதை விட முக்கியமான வேலை வேற எதுவுமே இல்லை. கைவேத்துக்கு பார்க்கலாம், கைவேத்தி சொல்லுங்க. நிறைய வேலைங்க பெண்டிங் இருக்குது, நிறைய பொறுப்புகள் காத்து இருக்குது, ஆனா அவருடைய சமூகத்துல உட்கார்றதை விட முக்கியமான வேலை இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. இந்த வேலைகளை செய்யலாம், ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவருடைய பாதத்துல உட்கார்ந்து பெற்றுக்கொள்றது. நம்பர் 3, ரைட் திஸ் டவுன். ரைட் திஸ் டவுன். இன்னைக்கு நம்ம கத்துக்கிற 3 லெசன், மார்த்தாளுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த 3 லெசன். 3வது லெசன் இதுதான். லைஃப் இஸ் நாட் ஆல் அபவுட் ஆக்டிவிட்டீஸ். It's not about your performance, but life is about sitting at the feet of Jesus and receiving from him. இயேசுடைய பாதத்துல உட்கார்ந்து அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்றது தான் வாழ்க்கை. இன்னைக்கு வாழ்க்கைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு வந்திருந்தீங்கன்னா, வாழ்க்கைனா என்ன இல்லை அப்படின்னு 3 விஷயத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். நம்பர் 1, வாழ்க்கைன்றது நீங்களே உங்களுக்காக போடுற திட்டங்களை பத்தி இல்லை. நம்பர் 2, வாழ்க்கைன்றது நீங்க நல்லா இருக்கணும், உங்க கம்ஃபர்ட், உங்க கன்வீனியன்ஸ் அப்படின்னு இல்லை. 3வதாக, வாழ்க்கைன்றது நீங்க என்னென்ன செஞ்சு முடிக்கிறீங்க அப்படின்றது பத்தி இல்லை. இப்ப அதை கம்ப்ளீட்டா பாத்திரலாமா? வாழ்க்கைன்றது ஏன் திட்டங்கள், நான் எனக்காக போட்ட திட்டங்களை பத்தி இல்லை, தேவன் எனக்காக போட்டிருக்கிற திட்டங்கள் நிறைவேறும் ஒரு வாய்ப்பு. 2வதாக, வாழ்க்கைன்றது எல்லா விஷயத்திலும் நான் ஒரு கம்ஃபர்ட் அனுபவிக்கணும்ன்றதுக்காக இல்ல. வாழ்க்கைன்றது நான் டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல, என்னை கொண்டு கர்த்தர் யாரோ ஒருத்தருக்கு இயேசு கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஊழியத்தை ஏற்படுத்த வல்லவரா இருக்கிறார், சித்தமா உள்ளவரா இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. In other words, life is not about my own comfort, but it's about being willing to be interrupted in order for somebody else to be blessed. Somebody else to be blessed through us. Number 3, வாழ்க்கைன்றது நிறைய ஆக்டிவிட்டிஸ் பத்தி இல்லை. வாழ்க்கைன்றது பெர்ஃபார்மன்ஸ் பத்தி இல்லை. நான் அப்படி திட்டம் போட்டேன், குறுக்கால இது வந்துருச்சு. நான் கர்த்தருக்கு அந்த திட்டம் போட்டேன், பிள்ளைங்களுக்கு அப்படி திட்டம் போட்டேன், மனைவிக்கு அப்படி திட்டம் போட்டேன், இது ஏன் இப்படி இன்டரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சோர்ந்து போற விஷயம் இல்லை. லைஃப் இஸ் நாட் ஆல் அபவுட் ஆக்டிவிட்டிஸ். லைஃப் இஸ் அபவுட் சிட்டிங் அட் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ் அண்ட் ரிசீவிங் ஃப்ரம் ஹிம். கோரி டென் பூம், அருமையான தேவ மனுஷி பாருங்க. இந்த ஹிட்லருடைய அராஜகத்தினால மரிச்சு போன தன்னுடைய குடும்ப ஜனங்கள் உடைய மரணத்தெல்லாம் பார்த்து அதுல இருந்து மீண்டு வந்து ஹாலோகாஸ்டுடைய சர்வைவராக அநேகருக்கு ஊழியம் செஞ்ச தேவ மனுஷி. அவங்க சொல்றாங்க, if the devil cannot make you sin, he will keep you busy. Can you write that down? If the devil cannot make you sin, he will keep you busy. அப்படின்னா பிஸியா இருக்கிறது தப்பா? ஆனா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஜீசஸ் உடைய பாதத்துல உட்கார்ந்து பெற்றுக்கொள்ற அந்த நல்ல பங்கை தவிர்த்து நான் பிஸியா இருந்தேன்னா அந்த பிசினஸ் என்ன கொண்டு போட்டுரும், அந்த பிசினஸ் என்ன ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி விட்டுரும், அந்த பிசினஸ் என்ன burn out ஆக பண்ணி விட்டுரும். You know why we are burnt out? Because we are not spending time at the burning bush. If you are burnt out, there is a burning bush. And when you are in touch with the burning bush, you will keep burning for the Lord without being burnt out. யாரை பார்க்கிறோமோ அவரை போலவே நம்ம மாறுவோம். தேவனை பார்க்கலாம், he is never burned out in loving us, never burned out in serving us. அன்னைக்கு மோசஸ் burn out ஆயிட்டார் வாழ்க்கையில. இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில திட்டம் இல்லை, நான் எதுவும் பெருசா செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன், எனக்குன்னு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சோர்ந்து போயிட்டார். But when he was at the backside of the desert, there was a burning bush. நல்லா கவனிங்க, you can never experience what you don't encounter. Who you encounter in God is what you will experience in your life.
கர்த்தரிடத்துல ஓயாமல் நேசிக்கிற ஒரு தேவனை நான் சந்திச்சிட்டேன்னா ஓயாமல் அவருக்காக அக்னியாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை நான் அனுபவிக்க முடியும். If I don't encounter the burning bush, I will be burnt out. But if you are burnt out today, you need a burning bush. What am I talking about? Take some time off, spend time with Jesus and say, நிறைய விஷயம் பெண்டிங் இருக்குது ஆண்டவரே, எல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். வாழ்க்கைன்றது ஒன்றுனா செஞ்சு முடிக்கணுன்றது இல்லை. வாழ்க்கைன்றது முதலாவது உங்க பாதத்தில் உட்கார்ந்து பெற்றுக்கொள்றது. Here I am to receive from you. Here I am to get from you. Speak to me, Lord. Touch me, Lord. Heal me, Lord. ஞாபகம் வச்சுங்க கோரிட்டன் பூம் சொன்னதை, பிசாசானவனால நம்மள பாவத்துக்குள்ள தள்ள முடியலனா நம்மள பிஸினஸ்க்குள்ள தள்ளி விட்டுருவான் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு let's not get too busy that we don't have time for the Lord. See, unless you are a man for God, separated for God, unless you are for God, you will not be a man of God. தேவனுக்கென்று ஒரு மனுஷனாக நம்ம இல்லாம தேவ மனுஷனாக நம்ம இருக்க முடியாது. Unless you are a woman for God, you will never be a woman of God. தேவ மனிதர்களா இருக்கிறதுக்கு முன்பதாக தேவனுக்காக இருக்கிற மனிதர்களா நம்ம இருக்கணும். அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்துல நேரத்தை செலவழிக்கிறவன் தான் ஆண்டவருக்காக பல சாதனைகளை பல நன்மையான விஷயங்களை செஞ்சு முடிக்க முடியும். இன்னைக்கு மார்த்தாளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், how to deal with the interruptions of life. வாழ்க்கையின் குறுக்கீடுகள் மத்தியில எப்படி நம்ம வேலை செய்யறது, எப்படி நம்ம அதை டீல் பண்றது. Number 1, realize life is not all about our plans. நான் திட்டம் போட்டேன் நடக்கலைன்னு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய திட்டம் நிறைவேற்ற அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். All things work together. Amen. Number 2, வாழ்க்கைன்றது எப்பவுமே நம்ம கம்ஃபர்ட் பத்தி இல்லை. ஏன்னா குறுக்கீடுகள் நம்மளை அன்கம்ஃபர்டபுளா மாற்றும். ஆனா வாழ்க்கைன்றது நம்மளுடைய கம்ஃபர்ட் பத்தி இல்லை தானே. வாழ்க்கைன்றது நம்ம மூலமா யாராவது ஆசீர்வதிக்கப்பட முடியுமா அப்படின்றது தான். Number 3, வாழ்க்கைன்றது என்னவோ நிறைய விஷயத்த செஞ்சு முடிச்சுட்டு போறோன்றது இல்லை. வாழ்க்கைன்றது அவருடைய பாதத்தில் உட்காந்து கத்துக்கிட்டு அப்புறம் அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறது, அதான் வெற்றி. அன்னைக்கு பிலிப்புக்கு அது என்ன வந்திருக்குமா இல்லையா? ஆண்டவரே இப்ப போய் என்ன கூப்பிடுறீங்களே, இன்னும் எத்தனை குருடர்கள் கண்ணை திறக்கணும், எத்தனை முடவர்களை நடக்க செய்யணும், எத்தனை செவிடர்கள் கேட்கணும். ஆனா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு எல்லாம் கேட்கணும் தான், இன்னும் வேலை எப்பவுமே இருந்துனே தான் இருக்கும். நான் சொல்றதை செய், அதுதான் வெற்றி. Come on. What is success? Success is not doing many things, many wonderful things. Success is doing what God has called you to do. கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்யறது தான் வெற்றி. நிறைய காரியங்களை செய்யறது வெற்றி நம்ம நினைச்சோம். ஞாபகம் வச்சுங்க, it's that one thing that you do. ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பாதம், அவர் எனக்கா என்ன செய்வார், அவர் என்கிட்ட என்ன பேச விருப்பப்படுகிறார், அவர் என்னவா இருக்கிறார் என் வாழ்க்கையில, அதை பெற்றுக்கொள்றதுக்காக ஒரு வழியை நம்ம திறந்து கொடுக்கணும். ஒரு நாள் டாக்டர் பில்லி கிராம்ட்ட வந்து கேட்டாங்களா, ஐயா இன்னும் 3 வருஷத்துல ஜீசஸ் வர்றாருன்னு கேள்விப்பட்டீங்கன்னா, ஜீசஸ் வர்றது உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தினார்னா என்ன செய்வீங்க? அப்ப அவர் சொன்னாரா, அவர் 3 வருஷத்துல ஜீசஸ் வரப்போறாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா திட்டவட்டமா 3 வருஷம் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்பேன், அப்புறம் போய் 6 மாசம் ஊழியம் செய்வேன் அப்படின்னா. யாரோ ஒருத்தர் கேட்டாங்களா, என்னையா பேசுறீங்க, 3 வருஷத்துல இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னா இம்மீடியட்டா போய் பிரசங்கம் பண்ணி எத்தனை பேரை முடியுமோ அத்தனை பேரை ரட்சிக்கணும்னு சொல்லி நீங்க பிரசங்கம் பண்ண துவங்க கூடாதா அப்படின்னு அவர் சொன்னாரா. 3 வருஷமும் என் சொந்த ஞானத்துல என்னுடைய சொந்த பலத்துல போய் நான் ஊழியம் செய்யற எஃபெக்டிவ்னஸை விட, அதுல ரட்சிக்கப்படுறவங்களை விட 3 வருஷம் கர்த்தருடைய பாதத்துல தங்கியிருந்து அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய ஞானம், அவருடைய பலனை பெற்றுக்கொண்டு 6 மாசம் நான் செய்யற ஊழியத்துல வல்லமை அதிகமா இருக்கும்னு சொன்னாரா. எத்தனை பேர் புரிய முடியுது அந்த விஷயத்த? லைஃப் இஸ் நாட் ஆல் அபவுட் how much I can do. Life is about sitting at the feet of Jesus and say, speak to me, Lord. Touch me, Lord. Heal me, Lord. Feed me, Lord. Lord, change me. Lord, make me. Lord, here I am. Lord, here I am. Before you can say, Lord, here I am, send me, you have to say, Lord, here I am, make me. Here I am, feed me. Here I am, change me. Here I am, enjoy me. இதோ நான் வந்திருக்கிறேன். அப்புறம் கர்த்தருக்கு தெரியும் எப்படி நம்மளை பயன்படுத்தணும் சொல்லி. இன்னைக்கு எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க கர்த்தருடைய சமூகத்தினால? எவ்வளவு பேருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டீங்க கர்த்தருடைய வார்த்தையால? Maybe you are in an interruption today and I want to let you know, my friend, life is all about interruptions. வாழ்க்கை முழுவதும் குறுக்கீடுகள் இருந்துனே தான் இருப்போது. அதுல வேற வாய்ப்பே இல்லை பாருங்க. ஜீசஸ்கே இன்டரப்ஷன் வந்துச்சுன்னா நம்மளுக்கும் வரும். அதுல 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கலாம்.
சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, வாழ்க்கைன்றது நமக்காக போடுற திட்டங்களை பத்தி இல்லை, அவர் திட்டங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும்படி. ரெண்டாவதாக, வாழ்க்கைன்றது நம்ம மட்டும் சௌகரியமா வாழணுன்றதுக்காக இல்லை, வாழ்க்கைன்றது நம்ம சௌகரியம் இல்லாம இருந்தாலும், என்னைக்காவது ஒரு நாள் டிஸ்கம்ஃபர்ட்குள்ள போனாலும் இல்லை அன்கம்ஃபர்டபுளானாலும் பரவாயில்ல, நம்மை கொண்டு யாரோ ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். மூன்றாவதாக, வாழ்க்கைன்றது என்னென்னவோ செஞ்சு முடிக்க போறா அப்படின்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி ஓரியன்டா போயிடக்கூடாது. வாழ்க்கைன்றது அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர்கிட்ட பெற்றுக்கொள்றது அப்படின்னு நம்ம மறந்துடக்கூடாது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி செலுத்தலாம். இந்த அருமையான செய்திக்காக நன்றி செலுத்தலாம். ஏன்னா தேவன் நம்மளோட பேசி இருக்கிறார். Hallelujah. Come on, let's all close our eyes, lift up our hands and say thank you Jesus. Thank you Holy Spirit. ஆவியானவர் இங்க இருக்கிறார்ன்றது உணரலாமா? தேவன் இங்க இருக்கிறார்ன்றது உணரலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்துங்க, கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. O rasharabana rikaralabaradina rangula lesharabamberia kabaramanduna rikarabalandana. நல்ல கைகளை ஊத்தி அந்நிய பாஷைகளை துதிக்க ஆரம்பிங்க. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். I encourage every believer to join in with the praise. Every believer just join with me and say thank you Lord. Oh thank you Jesus. God is not telling you don't be a Martha. God is telling you don't be a Martha full of worries. If you can be a Mary, then you will be an effective Martha. மரியாள போல நம்ம இருந்தோம்னா மார்த்தால போய் நம்ம வேலை செய்ய முடியும். மார்த்தால போல நல்லா நிறைய வேலை செய்ய முடியும். நல்லா கவனிங்க. God is not against activities, but God is for sitting down on his feet. Number 1. Oraba shanamandana rikalabaradulamduna rimalana marandana mekeria rabalanduna rikalarabanduna. Hallelujah, hallelujah, hallelujah. Yesue, Yesue, ummai naan nesikireen. Yesue, சத்தங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே எண்ணியனுமே, உம்மை தேடனுமே, உம் அன்புக்காகவே என் உள்ளம் ஏங்குதே, உம்மையே வாஞ்சிக்கிறேன். சொல்லுங்க எல்லாருமே. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடனுமே. இயேசுவே, உம் அன்புக்காகவே உள்ளம் ஏங்குதே, உம்மையே வாஞ்சிக்கிறேன். நல்ல கைகளை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே, உம்மை நான் நேசிக்கிறேன். இயேசுவே, 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 உம்மை நான். அப்படி எல்லாரும் கைகளை உயர்த்தி அந்நிய பாஷைகளை துதிக்க ஆரம்பிக்க. ஆவியானவரே வேலை செய்யுங்க. ஓ ரமணா ரபராதினி ரிகரபர ரபலாந்தனா ஏஷா பிரமாந்தோரியா பகல ரபாந்தனா. Let's all surrender to his plan. வாங்க எல்லாரும் அவருக்கு நம்மளுடைய பிளானை நம்ம கொடுத்துடலாமா? எல்லாருக்கும் அவருக்கு நம்மளுடைய பிளான் அர்ப்பணிச்சிடலாம். சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை சரண்டர் பண்றேன். ஓ ஐ am frustrated that something didn't work out. ஏதோ ஒரு நடக்கல, நான் சோர்ந்து போயிட்டேன் ஆண்டவரே, நான் பயத்துல போயிட்டேன், நான் உங்க மேலேயே கசப்பா போயிட்டேன். நான் கசப்புக்கு இடம் கொடுக்க மாட்டேன், கோபத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். Here I am, I surrender myself. Renemo shanarabalandana mikariala rabalanandunama lira bordona mirandana minarabalandana birabo kalaranduna. Hallelujah, hallelujah, hallelujah. Bravo bradhora birabana rabana randana. நல்ல கைகளை ஊட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அற்புதத்தை எதிர்பார்க்கறவங்க பெற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்லணும்னு வெயிட் பண்ணாதீங்க. அற்புதர் உங்க சமூகத்துல இருக்கிறார். அற்புதருடைய பிரச்சனை இருக்குது அந்த இடத்துல. எந்த உடம்பு பிரச்சனையா இருந்தாலும், சரீர ஆரோக்கியத்து பிரச்சனையா இருந்தாலும் ரிசீவ் பண்ணுங்க right now. Receive his healing. Receive his strength right now in Jesus name. ரிஷேகரே பலரபாந்தன ரிகபலரந்தன பெற்றுக்கொள்ளுங்க.
பெற்றுக்கொள்ளுங்க. தலைவலிக்கான விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. வயிற்று வலிக்கான விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. உடம்பு வலிக்கான விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். prayer request இப்பவே chat boxல போடுங்க. We are praying for you. We are praying for you. Come on, everyone. Come on. Let's take a couple of more minutes to just to pray in tongues. எல்லாரும். Hallelujah, hallelujah. Remelene morabakala rabandana. Lisha brandoriana rabalanduna rikala rabandana. Hallelujah, 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 hallelujah. Reshekere valaramandani amrakala rabanduna. Hallelujah, hallelujah. நீங்க நல்லவர், நீங்க நல்லவர், நீங்க நல்லவர், நீங்க பெரியவர், நீங்க போதுமானவர், நீங்க பரிசுத்தர், நீங்க மகத்துவர். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க பயணத்துல இருக்கிறார். கர்த்தர் உங்க பயணத்துல இருக்கிறார். In Jesus name we come against every spirit of suicide. தற்கொலை ஆவிக்கு against நாங்க நிக்கிறோம். Right now we cast it out in Jesus name. இப்பொழுதே உங்க ஜீவனுடைய ஆவி நிரம்பட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவர் தொடுங்க இயேசுவின் நாமத்தில். தொடுங்க இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் உங்க கண்ணீரை துடைக்கிறார். சகோதரி, கர்த்தர் உங்க கண்ணீரை துடைக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். Yes, God is wiping your tears away. நன்மையான காரியங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவார். கசப்புகளை அனுபவிச்சிருக்கிறீங்க, பல துன்பங்களை அனுபவிச்சிருக்கிறீங்க. கர்த்தர் உங்க கண்ணீரான வாழ்க்கையை மாற்றுவார். முதலாவது ஞாபகம் வச்சுங்க, அவர்களை அதிகமா நேசிக்கிறார் ஞாபகம் வச்சுங்க. ஹalleluya, hallelujah. கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்துங்க. வேலை மேல இருக்கிற பிரச்சனை, ஒருவேளை வேலையை இழந்த வண்ணமாக நீங்க இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்க வந்தீங்களா, இந்த மீட்டிங்ல கலந்துக்க வந்தீங்களா? God is opening new doors. Receive it in Jesus name. Receive it in Jesus name. இயேசுவின் நாமத்தில். வேலை இழந்து போனவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாசல்களை திறந்து கொடுங்க. சரியான இணைப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. In Jesus name. உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் இன்னொருத்தருக்கு வந்துருச்சு. கவலைப்படாதீங்க. உங்களுக்காக வச்சிருக்கிறத ஒருத்தராலையும் திருட முடியாது. கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். கைகளை உயர்த்தி கொண்டாரு. கர்த்தருடைய ஆவியானவருக்கு நன்றி செலுத்தலாமா எல்லாருமே? ரெமலரபாந்தோ ரிகேரபலஷனமாந்துனரிகலரபாந்தன. இயேசுவே சொல்லுங்க எல்லாருமே. இயேசுவே 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 வாஞ்சிக்கிறேன் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடனுமே. உம் அன்புக்காகவே என் உள்ளம் தேங்குதே. உம்மையே வாஞ்சிக்கிறேன். இயேசுவின் சரீரத்தை கையில் எடுத்துங்க, ரத்தத்தை கையில் எடுத்துங்க. இந்த கம்யூனிட்டியோட நேரம் ஒரு விசேஷத்த நேரம். அற்புதங்கள் தேவன் செய்கிற ஒரு அருமையான நேரமா இருக்குது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க நல்லவர் ஆவியானவர், நீங்க பெரியவர் ஆவியானவர். இயேசுவின் சரீரத்தை கையில் எடுத்து சொல்லுங்க. இயேசுவின் தழும்புகளால நான் சுகமாயிட்டேன். இயேசுவின் காயங்களால நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். வியாதி இல்லாத வாழ்க்கை எனக்கு சொந்தம். புது ஜீவன் என்னுடையது, புது பலன் என்னுடையது, தீர்காயுஸ் என்னுடையது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய சரீரத்தை உங்களுக்காக. இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்துக்கலாம். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமான். இயேசுவின் ரத்தத்தினால நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். சகலமும் எனக்கு நன்மைக்கு எதுவாக நடக்கும். கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்வார். சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையின் குறுக்கீடுகள் மத்தியில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க ரத்தத்தை உங்களுக்காக. கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். Let's remind ourselves today that interruptions are always going to be a part of our life. But if you are frustrated by every interruption, then you are giving up on God's joy in your life. நிறைய குறுக்கீடுகள் வரும் பாரு, நம்ம திட்டங்கள் நிறைவேறாம போகும். கவலைப்படாதீங்க. நம்பர் 1, வாழ்க்கைன்றது நம்ம திட்டங்களை பத்தி இல்ல, அவருடைய திட்டங்களை பத்தி. 2வது,
வாழ்க்கைன்றது நம்ம கம்ஃபர்ட்டை பத்தி இல்ல, நம்ம மூலமா இன்னொருத்தர் ஆசீர்வதிக்கிறத பத்தி. நம்பர் 3, வாழ்க்கைன்றது நிறைய ஆக்டிவிட்டிஸ் பத்தி இல்ல, வாழ்க்கைன்றது அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து பெற்றுக்கொள்றது அப்படின்னு சொல்லி. கர்த்தர் இன்னைக்கு எங்களோட பேசுறதுக்காக நன்றி செலுத்துறோம். ஆவியானவரே, நீங்க நல்லவர், நீங்க எங்களுக்கு போதுமானவரா இருக்கிறீங்க. எங்களோட இடைப்பட்டீங்க, அநேகருக்கு சுகத்தை கொடுத்தீங்க, உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, வேலை விஷயத்துல எங்களுக்காக வர வேண்டிய அற்புதங்களை செஞ்சுட்டே இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹோலி ஸ்பிரிட், இன்னைக்கு இன்டரப்ஷன்ஸை எப்படி டீல் பண்ணும், ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமன்னு சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த கூட்டத்தில் கலந்துட்டு ஒவ்வொருத்தரும் விசேஷித்த வகையில பலப்படுத்துங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோம். ஸ்பெஷல் ஞானத்தை கொடுங்க, ஸ்பெஷல் பலனை கொடுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க, உங்க சித்தத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. நீங்க மகிமைப்படணும், அதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்குது. பெரிய காரியங்களை செய்யுங்க, நன்மைகளால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கூடவே இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி பெனடிக்ஷனை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாப்பாராக. அவருடைய முகத்தின் சிரிப்பினால நம்ம வாழ்க்கையில தயவு அதிகமாகட்டும். அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால சமாதானம் நிரம்பி வழியட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம்.